அம்மா, நான் சிறு வயது முதலே இடது கை பழக்கம் உள்ளவள். நான் எதையுமே வித்தியாசமாக சிந்திக்கிறேன். சயின்டிஃபிக் ரீசன் இருக்கா அம்மா? எஸ் எஸ் எஸ். ஸோ இடது கை பழக்கம் நம்ம கலாச்சாரத்தில் அது தவறு அப்படின்ட்டு அதை ஃபீல் பண்ணுறவங்க உண்டு. இடது கை பழக்கம் உள்ளவர்களை தண்டித்து அவர்களை வலது கை பழக்கம் உள்ளவர்களாக மாற்றுகிறார்கள். ஏன்னா கல்ச்சரல் அக்செப்டன்ஸ் கிடையாது. என்னுடைய மூத்த மருமகள் ரீனி இடது கை பழக்கம் தான். சாப்பிட்றது கூட அவள் லெஃப்ட் ஹேண்டால் சாப்பிடுவா. ஸோ அதில் எனக்கு எதுவும் தவறாக தெரியாது. நான் அதை ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்து கொள்வேன். எஸ், மிகச்சிறந்த திறமையான பெண். ஸோ உங்களுக்கு நிறைய பேருக்கு வலது கை வேகமாக வேலை பார்க்கும், சிலர்களுக்கு இடது கை வேலை பார்க்கும். இந்தியாவில் ஒரு கிராமத்தில் ஒரு டீச்சர் ஒரே டைமில் 2 கையையும் வச்சு எழுதுறதுக்கு பழக்குவிக்கார். ஸோ அவருடைய பிள்ளைகள் சீக்கிரமாக எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சிருவாங்க. இந்த கை ஒன்று எழுதும், இந்த கை இன்னொரு விஷயத்தை எழுதும். ஹீ இஸ் ட்ரைனிங் தெம் லைக் தட். யூடியூப் வீடியோஸில் இருக்குது. ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். அப்போது மூளை உடைய திறன் பன்மடங்கு கூடுகிறது. ஸோ ஆனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மூளை உடைய திறமைகள் பல மடங்காக இருக்கும்போது ரெகுலேஷன் பண்ணணும். ஹை ஸ்பீடில் பிரெயின் போகும்போது டீரெயில் ஆகும். ட்ரெயின் பயங்கர ஸ்பீடில் போகுதுன்னு வைங்க, தண்டவாளத்தை விட்டு தடம் புரண்டு விடும். ஸோ இப்படிப்பட்ட விஷயங்களும் இருக்குது. சயின்ஸ், நியூராலஜி இதை இன்னும் கொஞ்சம் அலசி ஆராயணும். ஸோ வாழ்த்துக்கள். உங்களுடைய பழக்கம் தவறானது அல்ல. எஸ், அந்த ஹோலிஸ்டிக் பிரெயின் ஆக்ஷன் இருக்கணும்னா நீங்கள் வலது கையையும் யூஸ் பண்ண முயற்சி பண்ணுங்கள். ஓகே, 2 கையையும் ஆம்பி டெக்ஸ்ட்ரு டீம் வாங்க. ஓகே, ஸோ